ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 ஜூலை மாத பலன்கள். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்திற்கு இந்த ஒரு மாத கிரக அடைவுகள் கோச்சாரம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா, ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் சனி பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதே போல் ராசிக்கு 7ல் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் யாருமே இல்லை. அதே போல் ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான். 16/6/2023 மேலே சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் 3 பேரும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மிதுன ராசிக்கு பயணிக்கிறாங்க. ஒரு மாத காலங்கள் அங்கே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருப்பாங்க. விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரையும் இங்கு சந்திரன் நீசம் அடையக்கூடிய காரக கிரகமாக இருக்கார். செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெறக்கூடாத வீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெறாத வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கனிவான நபர்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப முரட்டுத்தனமான நபர்களாக இருந்தாலுமே மனதளவில் குழந்தை தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். எப்படி கடகத்துக்கு இணையான குழந்தை தன்மை விருச்சிகத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய நலன் கருதி யோசிக்காமல் பிறருடைய நலன் கருதி யோசிக்கக்கூடிய நபர்கள். தாம் பெற்ற செல்வத்தை மற்றவங்களும் வச்சுக்கணும், தாம் பெற்ற கல்வியை மற்றவங்களும் யாராவது ஒருத்தரை ஏமாத்திட்டாலோ இல்லை ஏமாந்துட்டாலோ ரொம்ப பரிதாபப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிதாபப்படுவாங்க. எப்படி சிம்மத்துக்கு இணையான நிர்வாகத்திறன், ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நிர்வாகத்துக்கான காரக கிரகம், தளபதிக்கான காரக கிரகமாக வரதுனால தலைமை தாங்கக்கூடிய பண்பு விருச்சிக ராசிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த ராசியோட விஷயங்களே என்ன, ஒரு விஷயத்துல இருந்து சீக்கிரம் மீண்டு வெளியே வரமாட்டாங்க. அங்கே விருச்சிகம் சொல்லக்கூடியது தேங்கி கிடக்கக்கூடிய நீர். அப்போ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவே மாட்டாங்க. அதிலிருந்து அது என்ன ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் இவங்களை என்கரேஜ் பண்ணாலோ மோட்டிவேட் பண்ணவங்களோ வாழ்க்கையில் அதிகமாக சாதிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதிப்பாங்க. மனதளவில் உடலளவில் எவ்வளவுதான் பார்த்திங்கன்னா பலசாலியாக இருந்தாலும் மனதளவில் யாராவது நம்பிக்கை துரோகங்கள் நம்பினவங்க ஏமாத்திட்டாலோ இல்லை ஒரு வார்த்தை தவறாக சொல்லிட்டாலோ ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. கேட்டிங்கன்னா, நான் இப்படி நல்லா இருந்தேன், அவங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணின வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு தினமும் நினச்சி அதை வருத்தப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. நம்ம எவ்வளோ பேசினாலுமே அந்த உறவை புதுப்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதுப்பிக்கவே மாட்டாங்க. ஒரு தடம் விருச்சக கிட்டத்துக்கு நம்ம கெட்ட பெயரை வாங்கிட்டோம்னா திருப்பி அவங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த பழைய உறவு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே வராது. இங்கே பார்த்திங்கன்னா தேளுக்கான காரக கிரகமாக இருக்கிறனால ஒரு தடவை அது கொட்டிடுச்சுன்னா அவ்வளோதான். அந்த விஷயத்தை பார்த்தாவே நமக்கு பயம் வரும். அந்த மாதிரி இவங்க கிட்ட நம்ம போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலோ இல்லை நம்மளுடைய பிரச்சனைகள் இவங்க வெளியே சொல்லிட்டாலுமே இவங்க கிட்ட பழைய மாதிரி ஒரு அந்யோன்யம் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. விருச்சிகத்தை பொறுத்தவரையும் ஹானஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த ராசியை பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்திறனும் அதிகம். சொன்ன சொல்லை வாக்குறுதியை காப்பாற்றணும்னு போராடக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் வர்றதுனால ராசிக்கு 6ஆம் இடத்துலேயே குரு ராகு சேர்க்கைகள் இருந்தது. என்னென்ன விஷயத்தில் கஷ்டப்படக்கூடாதோ அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையில் கடந்து வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடந்து வந்திருப்பாங்க. இந்த குரு ராகு கிரக சேர்க்கை இவங்களுக்கு 6ஆம் இடத்துலேயே இருந்தது. முதல்ல பணம் நம்பி ஏமாந்து பணம் கொடுத்தவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த பணத்தை வெளியே கொடுத்து போட்டு அந்த பணத்தை பற்றி எதுவுமே கேட்காம மற்றவங்க மனசு சஞ்சலப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஆனால் இவங்க வாங்குகிற பணம் எல்லாருமே மற்றவங்க கேட்டு மிரட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. தவிர இவங்க கொடுக்குற பணவங்களாம் மற்றவங்க திருப்பி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா தரவே மாட்டாங்க. சங்கடப்பட்டே ஒவ்வொரு சூழ்நிலையில் வாங்கணும். பரவாயில்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களையே நம்ம தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இவங்க கடனை கட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி கடனை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வாங்கினவங்க
சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட அந்த மாரி நடிச்சுக்குவாங்க. இருந்தாலுமே அதையும் நம்பி நம்பி ஏமாந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏமாந்துருவாங்க. அது மட்டும் தான் இந்த வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்போ 1 1/2 வருட காலமாகவே அது மட்டும் தான் போயிட்டுருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலுமே ஏமாற்றம். என்னுடைய மூளை எனக்கு பயன்படாம போயிருச்சே. நான் வந்த ஸ்டேஜ்ல இப்படி இருந்தா இன்னைக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன். அந்த அளவுக்கு என்னுடைய தொழில் திறமைகள், என்னுடைய வேலை திறமைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து என்னை மூளையில வந்து அடைச்சு போட்ட மாதிரி ஆயிருச்சு. இந்த 0 ஆயி நிக்கிற மாதிரி எனக்கு மனசுல ஃபீல் ஆகுது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நெறைய பேர். அதுவுமே குரு, ராகு கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்தி குடுக்கும்போது குழந்தைங்க மேல நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம பணம் சம்பாதிக்காம போயிட்டோமே, சேமிக்காம போயிட்டோமே, இன்னைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே, நம்மளோட குழந்தையே கஷ்டப்படுதே அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த 1 1/2 வருட காலமாக இல்லாத விருச்சிக ராசி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இல்லவே இல்ல. நெறைய விஷயத்தை அனுபவிச்சுட்டு பணம் இருக்கும்போது இவனுக்கெல்லாம் குடுத்து உதவணுமே, இவனுக்கெல்லாமே செஞ்சோமே, இவங்க எல்லாமே நம்மளோட சொத்த சாப்பிட்டு போயிட்டாங்களே! இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைங்க இவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு ஒவ்வொரு நெனப்பும் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஓடிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இதெல்லாமே கடந்து வந்த நீங்க பாதைகள். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல பலமாகுறாரு. ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்காரா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்னைக்கு பேசும்போதும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகு பகவானோட சேர்ந்து இணைஞ்சிருக்காரு. அப்ப முழுக்க முழுக்க மனக்குழப்பங்களும், விரக்திகளும், பண சுமைகளும் மனச்சுமைகள விட பண சுமைகள் தான் அதிகமா பிரச்சனையாகுது. என்ன பண்ணுனாலுமே பணத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கவே முடியல. காலையில ரூ. 100 வந்து சாயந்தரம் ரூ. 200 செலவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு பணம் வந்து கையில நிக்க முடியாத ஒரு போராட்டமா ஏற்படும். ஏன்னா உங்களோட ராசிநாதனே 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, விருச்சகத்த எடுத்துட்டாலும் சரி 6, 8 சம்மந்தப்படுறதுனால சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையா போராடும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேர்மையா இருப்ப. நேர்மை மட்டும் தான் எனக்கு தெரியும். தவறான வழியில போறது, தவறான வழியில பழக்கவழக்கம் வச்சுக்கிறதோ இது எல்லாமே புரியவே புரியாதுங்க. என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஏத்துக்கவே மாட்டாங்க. நேர்மையா ரூ. 100 சம்பாரிச்சாலும் பரவால்ல. நான் மெதுவா வெயிட் பண்ணி சம்பாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொள்கை அதிகமா இருக்கு. அதனாலேயே நெறைய சூழ்நிலைகள்ல வந்து பணம் வந்து சம்பாரிக்க முடியாம போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போயிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் 6ஆம் இடத்திலே பலமாகுறாரு. அப்போ உங்களுடைய பத்தின வேலையில 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இப்படிலாம் வேலை செய்ற அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அதேபோல உங்களோட வேலையில நெறைய பிரச்சனைகள் எல்லாமே கடந்து கடந்து வர ஒரு 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைய 4 மணி நேரம் செய்றேன், 5 மணி நேரம் செய்றேன். வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. நெறைய மனக்குழப்பங்களும், கஷ்டங்களும் ஓடிட்டே இருக்கு. இந்த குடும்ப பிரச்சனைகள்னால நான் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்து பிரச்சனைனால நான் வந்து வேலைய சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. ஏறக்குறைய நீங்க வந்து ஒழுங்கா வேலை பார்க்குறன்னா பாருங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேலைகள் அப்படிதான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அமைஞ்சிருக்காரு. அப்ப முதல் தர யோகம் என்னன்னா, வேலையை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதனால ஏனோ தானோன்னு இருந்துட்டு இருந்த வேலையில வந்து அதிக பணி சுமைகள் அதிகமா இருக்கும். 2 மணி நேரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு ஓடி செஞ்சுட்டு இருந்தது எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், 5 மணி நேரம் வேலையே இல்லாம பைசா பிரயோஜனக்கு இல்லாம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இனிமேல் கட்டுக்கோப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். என்ன பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷம், மனக்குழப்பங்கள் இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவானோட சேர்ந்து பார்க்கறதுனால தைரியம், தன்னம்பிக்கை ராசிநாதனும் பலமாயிட்டாரு. அப்ப இத்தன நாளா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த காலங்கள் போய், யாரு என்ன பேசினாலுமே பரவால்ல பேசிட்டு போறாங்க, பெரியவங்க பேசிட்டு போறாங்க அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்த காலங்கள் எல்லாமே போய், இனிமேல் தைரியமா, தன்னம்பிக்கையா, ஒரு புத்துணர்ச்சியோட திரும்பி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு. தொழிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஓடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஓடவே இல்ல. எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு நடக்குது. அந்த தொழிலுக்கு யாராவது உதவுறேன்னு சொல்லிட்டு வந்தா கூட, அந்த உதவிக்கரம் நீட்டுவது கடைசி நேரத்தில கையில பணம் வாங்கும்போது இந்த பணமெல்லாம் பறந்து போயிருது. இல்லைன்னா நான் அப்புறம் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தொழிலுக்கு யார் ஹெல்ப் பண்ண வந்தாலுமே அந்த ஹெல்ப்பிங் வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கவே இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு மத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% தான் எஃபோர்ட் போடுறாங்க. ஆனா சக்சஸ் ஏற்படுத்திறாங்க. நான் மட்டும் எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கேன். சக்சஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே விலகி, நான் வந்து உள்ளூர்ல இருந்தா தானே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள். நான் வெளியூர் போலான்ட்டு இருக்கேன். இந்த நேரம் தொழிலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? இந்த நேரம் வந்து கோச்சாரம் எனக்கு பலமா இருக்கா? 4ஆம் அதிபதி 4லயே இருக்காரு. அப்ப வெளியூருக்கு எதுக்கு போயிட்டு, நம்ம உள்ளூர்லயே நம்ம ஜெயிக்கலாம், சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுவிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சனி பகவானுடைய ராசியில
சனி பகவானுடைய பார்வையில் உங்களோட ராசிநாதன் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிட்டு ஒரு ஆதங்கமாக பேசிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒரு சின்ன பிரச்சனையுமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூதாங்கரமாக வச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்ற நேரத்தில் தான் அந்த பிரச்சனைகள் வரும். அந்த அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் படிப்படியாக குறைஞ்சு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு யோகம் பெற்ற பலனை கொடுக்காமல் போகுமான்னு கேட்டிங்கன்னா போகவே போகாது. அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆயுளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கும் போது கோச்சாரம் நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே எதுவுமே கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. இடம் மாறுதல் மூலம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா இந்த கோச்சார காலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க முழுக்க தைரியமும் தன்னம்பிக்கையும் இழந்ததை மீட்கிறதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகிறதுக்கும் அதற்குண்டான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குமே இந்த கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றமில்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.